ப்ரோ தளபதி விஜய்க்கு இவ்வளவு பிரச்சனை வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனது அவரோட பர்சனல் லைஃப், அதுக்குள்ள நம்ம போவானா. ஒருத்தரை போட்டு இவ்வளவு பேர் சேர்ந்து எவ்வளவுதான் அடிப்பீங்க? ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கரூர்ல 41 பேர் இருந்தது, சிபிஐ, சென்சார் போர்டு, இப்ப டிவோர்ஸ். உன்னே ஒரு இடத்துல சாதாரணமா வேற ஒரு மனுஷனா இருந்தா எப்பயோ போய் சேர்ந்திருப்பாங்க. பாவம் அந்த மனுஷன், அவரை போட்டு எவ்வளவுதான் அடிப்பீங்க? அவர் மண்டியில என்னதான் ஓடுன்னே தெரியல. மலேசியால 80,000 பேர் மக்கள் முன்னாடி அழுவாத மனுஷன் லாஸ்டா நடந்த ஒரு கூட்டத்துல, கட்சியோட கூட்டத்துல கண் கலங்கி நின்ட்டாப்புல. அவர் நினைச்சிருந்தா பாட்டு டான்ஸ் ஆட்டு ஜாலியா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா போயிருக்கலாம். சினிமால கெரியரோட உச்சத்துல இருக்காரு. இன்னைக்கும் அவர் 10க்கு 1000 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டு எதுக்கு வராரு? மக்களுக்கு நல்லது பண்ண தானே வராரு. நம்மளும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே வராரு. அவளை போட்டு எவ்வளவுதான் அடிப்பீங்க? பர்சனலா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம்ல தளபதியை பத்தி பேசி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை டெலீட் பண்ணி உனக்கு இவ்வளவு காசு தரேன் அவ்வளவு காசு தரேன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து பேசுறாங்க. நான் என்ன பண்ணேன், ஸ்கிரீன் டாக்கர் எடுத்துட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டேன், இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணி போடுவேன், நீங்க பேசுறது அப்படின்னு சொன்ன உடனே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அவரை போட்டு அவ்வளவு அடிக்கணும், அவ்வளவு ட்ரோலு, அவ்வளவு அசிங்கமா ஏன் அவரை பேசணும்? ப்ரோ அவர் லைஃப்ல இவ்வளவு நடந்தோம், அவர் கன்ஃபார்மா ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? நான் கேக்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கன்ஃபார்மா ஜெயிப்பார் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ.